Hi dear lovely beautiful viewers, this channel welcomes you all. Today in this video I am going to talk about a lesson from 12th standard English by State Government of Tamil Nadu. The lesson is Two Gentlemen of Verona by A.J. Cronin. This lesson talks about love, devotion, sacrifice, sincerity and maturity shown by two little boys towards their sister who has been suffering from tuberculosis of the spine. Also, this lesson gives some new hope for humanity. அதாவது தமிழில் வந்துட்டு இந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரெண்டு சின்ன பசங்க அவங்களோட சகோதரிக்காக எவ்வளோ அன்பாக, தியாக உணர்வோட, அர்ப்பணிப்பு உணர்வோட, முழு ஈடுபாட்டோட, ரொம்ப முதிர்ச்சியாக பெரிய மனுஷங்க மாதிரி கஷ்டப்பட்டு அவள் வந்துட்டு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கா. ஸோ அவளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு உண்மையாக உழைக்கிறாங்க அப்படின்றத இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சகோதரி வந்துட்டு டியூபர்குலோசிஸ் ஆஃப் தி ஸ்பைன், அதாவது முதுகு பகுதியில் வரக்கூடிய ஒரு வகையான காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள வந்து எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதான் இந்த லெசனு. அது மட்டும் இல்லாமல் இந்த லெசன் மூலிமா மனித சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டுற மாதிரி, நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகே, பிஃபோர் going to see the topic detailedly, if you love this channel, like this, subscribe this and click the bell symbol to get the latest updation. வாங்க முதல்ல நம்ம ஆத்தரை பற்றி தமிழில் பார்ப்போம். ஆர்கிபால் ஜோசப் குரோனின், ஏஜே குரோனின் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லலாம். இவர் பிறந்தது 1896, இறந்தது 1981. இவர் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்திருக்காரு. ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த எழுத்தாளர்களில் இவர் ஒரு தலை சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்துட்டு நாவல் எழுதியிருக்காரு, அதாவது புதினம் எழுதியிருக்காரு, புனையப்பட்ட கதைகள் எழுதியிருக்காரு, அதனால் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நாடக கதைகள் எழுதியிருக்காரு, அதனால் ட்ராமாட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு சிறந்த மருத்துவரும் கூட, ஒரு கைத்தேர்ந்த மருத்துவராகவும் இருந்திருக்காரு. மருத்துவராக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்துட்டு 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தலை சிறந்த கதை ஆசிரியர்களில் இவரும் ஒரு கதை ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். கதை சொல்கிறதுல இவர் ரொம்ப புகழ்பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட கதைகள்லாம் வந்துட்டு எங்கேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சொந்த அந்த மருத்துவ தொழிலேருந்து தான் எடுத்திருக்காரு, மெடிக்கல் கரியர்லேருந்து தான் எடுத்திருக்காரு. இவரோட கதைகள் ரொம்ப மக்கள் மத்தியில் ஒரு புகழ்பெற்றதாக இருந்தது, வரவேற்கக்கூடியதாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கதை சொல்லக்கூடிய திறன்கள், நரேட்டிவ் ஸ்கில் அப்படிங்கிறது நல்லாவே இருந்ததான். அடுத்ததாக வந்துட்டு சமூகம் சார்ந்த ஆழ்ந்த சிந்தனையுள்ள கருத்துக்களை வந்துட்டு இவர் சொல்வார். அது மட்டும் இல்லாமல் இவரோட கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து சிறப்பான ஒன்றா இருக்கும். அந்த கதாபாத்திரங்கள் மக்கள் மத்தியில் நின்று ஒரு தாக்கத்தை உண்டாக்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு அவரோட கதாபாத்திரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சொல்லலாம், இவரோட புத்தகங்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது, மிகப்பெரிய அளவில் விற்பனைகளும் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மக்கள் விரும்பி வாங்குவாங்க இவரோட புத்தகங்கள்லாம். அது மட்டும் இல்லாமல் த சிட்டாடல் அண்ட் த கீஸ் ஆஃப் தி கிங்டம் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா, அவர் எழுதின புத்தகங்களே இந்த ஒரு புத்தகம் வந்துட்டு நிறைய படம் எடுக்கிறதுக்காகவும், ரேடியோவில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும், டெலிவிஷனில் சீரியஸ் மேக்கிங் அதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட நாவலா, எ ஷார்ட் நாவல், அதுதான் வந்துட்டு நாவலா அப்படின்னு சொல்லுவோம். இவரோட ஷார்ட் நாவலா கண்ட்ரி டாக்டர், இதை கூட வந்து பார்த்திங்கன்னா பிபிசி ரேடியோ அதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஈவன் டிவி சீரீஸ்லேயும் இதை பயன்படுத்தியிருக்காங்க, கண்ட்ரி டாக்டர். About the author, Archibald Joseph Cronin, shortly called A.J. Cronin, whose lifespan extended between 1896 up to 1981. So he was born in 1896 and died in 1981. He belonged to the country Scotland. He was one of the best writers from Scotland. He was a novelist, writer of novels, dramatist, writer of dramas, and a good physician, a qualified practitioner of medicine. Besides, A.J. Cronin was renowned and well known for his best storytelling. He was one of the best storytellers in the 20th century. His stories really he made from his own medical career. They are really noted for their narrative skill, the skill of narrating stories, and deep social conscience. He tells something deeply about the society, with which he brings some changes in the society. Even in our lesson, Two Gentlemen of Verona, through the two boys, he brings a new nobility to human life and hope for human society. And he is also noted for best drawn characters. He made some impressive characters. That's why he was very famous in that time. And his books were really best sold. And they were adapted for movies, radios, and television. Among his writings, The Citadel and The Keys of the Kingdom
featured for radios, televisions, and films, and even his novella Country Doctor, adapted for BBC radio and TV series. Now, in the lesson Two Gentlemen of Verona by A.J. Cronin, இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ், அதாவது கதாபாத்திரங்கள் யார் யார் அப்படின்னு முதல்ல பார்த்தலாம். ஆக்சுவலாக முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம், இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி, அதாவது புனையப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு த நரேட்டர் அப்படிங்கிற யார், தமிழில் வந்து நரேட்டரோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் கதையை சொல்கிறவங்க. இந்த இதில் நடந்த கதையை வந்துட்டு இவர் மூலமாக தான் வந்து நமக்கு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த நரேட்டர் ஆக்சுவலாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தர் ஏஜே குரோனின் தான். அடுத்ததாக லூகி வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேட்டரோட கார் டிரைவர் தான் லூகி. அடுத்தது ஒரு ஃபேமிலியை பற்றி வருது. ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஃபாதர். இந்த ஃபாதர் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த கதையில் நேரடியாக வரல, அவர் ஆல்ரெடி இறந்து போயிருப்பார். ஆனாலும் அந்த ஃபேமிலி பற்றி சொல்கிறப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்றதுனால இங்கே அந்த கேரக்டரையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக லூஷியா வந்துட்டு அந்த ஃபேமிலியில் எல்டஸ்ட் கேர்ள், அவள் தான் எல்டஸ்ட் ஒன், அவள் தான். அடுத்ததாக அந்த லூஷியாவுக்கு 2 பிரதர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் யங்கர் பிரதர் வந்துட்டு நிக்கோலா அண்ட் யங்கஸ்ட் பிரதர் ஜாக்கோப்போ. இவங்க 2 பிரதர் தான், 2 brothers to லூஷியா. ஸோ லூஷியா, நிக்கோலா அண்ட் ஜாக்கோப்போ இவங்க தான் அந்த ஃபேமிலியில் இப்போதைக்கு இருக்கிறவங்க. ஆல்ரெடி ஃபாதரும் இறந்துட்டாங்க, மதரும் இறந்துட்டாங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அடுத்ததாக வந்து நர்ஸ். இந்த கேரக்டர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த கதையில் வரக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒரு நர்ஸ். ஓகேங்களா, ரைட். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த கலர் வந்து யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம். We have already seen the characters involved in this lesson, this story narrated by A.J. Cronin. Now I will explain detailedly about the characters to you. First நிக்கோலா, வாங்க பார்க்கலாம். இவனோட வயசு வந்து 13. இவன் வந்துட்டு என்ன மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன் ஜெர்சி. அது என்ன ஓன் ஜெர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓன் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி டேமேஜ்டு கண்டிஷனில் இருக்கக்கூடிய, ரொம்ப நஞ்சு போன கந்தலார கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஜெர்சி மாட்டிக்கிட்டு வித்து ஆஃப் காக்கி பேண்ட் வந்து மாட்டிகிட்ருக்கான். புக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் காக்கி பேண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். அடுத்ததாக ஜாக்கோப்போ 12 வயசு. இவன் தான் வந்து இளைய சகோதரன். இவனை வந்துட்டு ரொம்ப சின்னதான ஆர்மி யூனிஃபார்ம் மாதிரி ஒரு ஷர்ட் வந்து மாட்டிகிட்ருக்கான். ஆக்சுவலாக இவன் வந்து ரொம்ப லீனாக இருப்பான். ஆனால் அவன் போட்டுருக்கக்கூடிய ஷர்ட் வந்துட்டு அவனோட ரொம்ப பெருசாக லூஸ் ஹேங்கிங்கில் இருக்கும். பட் ஷார்ட்டான ஷர்ட்டு தான். அடுத்ததான் லூஷியா. இவ தான் வந்துட்டு எல்லாரோட பெரியவ. நிக்கோலா அண்ட் ஜாக்கோப்பா இவங்களோட பெரியவ இவ தான் லூஷியா, அவங்களோட சிஸ்டர் இவ. இவளோட வயசு 20. ரொம்ப இலகிய மனம் கொண்டவ, சாஃப்டானவ, டெண்டர் அப்படின்னு சொன்னால் அன்பாக நடந்துப்பா அந்த பசங்கக்கிட்ட. எல்லாத்தையுமே இவ பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப அழகான பொண்ணு, க்யூட்டான பொண்ணு, அன்பான பொண்ணு அப்படின்ற மாதிரி தெரியும். இவ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு மாதிரி பெண்கள் அணியக்கூடிய லைக் சுடிதார் மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி வீடியோவில் வந்துட்டு இந்த லேஸ் ஜாக்கெட் அப்படிங்கிறதையும் நம்ம அதுக்கான வீடியோ கொடுத்துருப்போம், பாருங்கள். அடுத்ததாக நர்ஸ். இந்த நர்ஸ் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய ஒரு கிராமம், பொலேட்டா அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் ஹாஸ்பிட்டல், அதாவது அது ஒரு கிராமம் தான் இல்லையா. ஸோ அந்த வில்லேஜ் ஹாஸ்பிட்டலில் இவ வந்துட்டு நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இவ வந்துட்டு ஒயிட் யூனிஃபார்மு வித்து அந்த இரும்பால் ஃப்ரேம் பண்ண ஒரு ஸ்பெக்ஸ் வந்து மாட்டிகிட்ருக்கா, கண்ணாடி வந்து மாட்டிகிட்ருக்கா. அடுத்ததாக வந்துட்டு த ஃபாதர் வந்துட்டு இங்கே நேரடியாக நம்ம கதைக்குள்ளார வரல. இவர் வந்து இறந்த மாதிரியும் இவர் எப்படி இறந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறமா அந்த ஃபேமிலி ரிமைனிங் மெம்பர்ஸ் என்ன ஆனாங்க, எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி சர்வை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டோரியில் பார்ப்போம். ஸோ எங்கள் ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியோடு நடந்த ஒரு போரில் வந்து இறந்து போயிடுறாரு. அடுத்ததாக இவர் வந்து ஆல்ரெடி இவருக்கு முன்னாடி இவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க, அதனால் விடோயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு அந்த ஏரியாவில் ஒரு வெல் நோன் சிங்கர், நல்ல ஒரு பாடகர், மற்றவங்க வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பாடகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த கேரக்டர் பற்றினது. இது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக நம்ம நரேட்டர் இவரும் அந்த டிரைவரும் தான் வந்து ஸ்டோரியோட இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம பார்ப்போம். கதைக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு தமிழில் நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிற விதம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேட்டர் ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஏஜே குரோனின் தான் எங்கள் நரேட்டர், அதாவது இந்த கதையை சொல்கிறவர். அவர் மூலயமா தான் இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கதையோட ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த நரேட்டரும் அவரோட காரும் வந்துட்டு ஆல்ஃப் மலைத்தொடர்களில் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ரோட்டில் போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கும்போது சடனாக 2 சின்ன பசங்க வந்துட்டு காரை வழிமறித்து தடுத்து நிறுத்துகிறாங்க.
ஏன் நிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க வந்துட்டு அந்த ஸ்ட்ராபெர்ரி பழம் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அத விற்க முயலலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த காரை நிறுத்துறாங்க. ஸோ அதன்படி வந்துட்டு பழம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்ட போகிறாங்க. பட் அந்த கார் டிரைவர் லூகி இருக்கார் இல்லைங்களா? ஸோ அவர் தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து பழம் வாங்க வேண்டாம், இந்த பழம் வந்து சரியில்லை, நம்ம அதனால் வெரோனாவில் அந்த சிட்டி வெரோனாவுக்கு உள்ளார போயிட்டோம்னா நல்ல நல்ல பழங்கள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து வேண்டான்னு சொல்லிடுறாரு. அதோட உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பசங்களோட அப்பியரன்ஸ் வந்துட்டு ரொம்ப புவராக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்களோட தலைமுடிகள்லாம் ஒரு மாதிரி அலங்கோலமாகவும், ஒரு மாதிரி வெயில்லையே இருந்தால் நம்மளோட அந்த ஒயிட் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஸ்கின்னாக இருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து அவங்களோட கண்களில் பார்க்குறப்ப ஏதோ ஒரு தீவிரம் தெரியுது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்டிவாக ஏதோ சம்திங் நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு வேகம் அவங்க கண்ணில் தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு இந்த நரேட்டருக்கு அட்ராக்ட் ஆகுது. இந்த பசங்கக்கிட்ட ஏன் நம்ம ஃப்ரூட் வாங்கக்கூடாது, ஏதோ கஷ்டப்படுற பசங்க போல் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதன்படி வந்து கடைசியாக ஒரு பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட், ஒரு கூட நிறைய பழத்தை வந்து வாங்கிடுறாரு. Now let us go to the story detailly. Yes, at the very outset of the story, the narrator A.J. Cronin, whose car was going through the Alps, the hills of the Alps, it was reaching on the border of Verona, outskirts of Verona. Suddenly, two boys stopped the car and they were selling wild strawberries. So, purposefully, the boys stopped the car. But when the two boys, they wanted to sell the fruits to the narrator, the car driver Luigi said, "No, don't buy the fruits," as he said, because their shabby appearances. This only caused really to not to buy the fruits. Actually, their appearance looked like brown skins, tangled hair, and the earnest eyes. But somehow, finally, the boys were attracted to the narrator and bought a big basket of fruits. இப்போ மறுநாள் காலையில் வந்துட்டு நம்ம நரேட்டர் அவரும் அவரோட டிரைவரும் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. ஹோட்டல் விட்டு காலையில் பிஸ்னஸுக்காக வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்கும்போது அந்த ஹோட்டலுக்கு வெளியில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஸ்குவாரில் வந்துட்டு இந்த 2 சின்ன பசங்க, நேற்று பழம் விற்றுக்கிட்டு இருந்த அந்த சின்ன பசங்க, இப்போ காலையில் வந்துட்டு ஷூ பாலிசிங் வந்து போட்டுட்ருக்காங்க. ரொம்ப பிஸியாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போயிட்டுருக்கு. அடுத்ததாக கொஞ்ச நேரம் இந்த நரேட்டரும் டிரைவரும் வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி அந்த கூட்டம்லாம் குறைஞ்ச பிறகு அவங்ககிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது அந்த பசங்க சொல்கிறாங்க, நாங்கள் இது மட்டும் இல்லை, நிறைய பிஸ்னஸ் வந்து நாங்கள் பார்ப்போம், நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வோம், ஈவன் டூரிஸ்ட் கைடாக கூட இருந்து வெரோனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு கூட்டின்னு போய் விசிட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அதுக்கப்புறமா இந்த நரேட்டரும் வந்துட்டு, வாங்க ஜூலியட்ஸ் டாம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம், எங்களை கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த சின்ன பசங்களும் கூட்டின்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அவங்களோட பிஹேவியர்லாம் பார்த்துட்டு நரேட்டருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போகுது. ஸோ த டூ பாய்ஸ் ஹேட் பிகம் வெரி திக் அண்ட் க்ளோஸ் டு த நரேட்டர், ரைட். ரொம்ப க்ளோஸாக ஆகுறாங்க அந்த 2 பசங்களும் நரேட்டருக்கு. அடுத்ததாக என்னென்ன வேலைகள்லாம் வந்துட்டு நம்ம நரேட்டருக்கு தேவைப்படுதோ அந்த எல்லா வேலைகளையும், எல்லா உதவிகளையும் வந்துட்டு செஞ்சிட்ருக்காங்க. உதவிகள் செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா, லைக் அமெரிக்கன் சிகரெட் பாக்கெட் வாங்கி வந்து கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஒப்பேரா அந்த மியூசிக் ப்ரோக்ராமுக்கு புக் பண்ணுறது, அதுக்கப்புறம் நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டின்னு போகிறது, ரெஸ்டாரண்ட் பேர் சொல்கிறது, இந்த மாதிரி எதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஹெல்ப் தங்களால் முடியுமோ அவ்வளோவையும் வந்துட்டு எதை சொன்னாலும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த பசங்க தயாராக இருக்காங்க. நரேட்டரும் வந்துட்டு தனக்கு எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலும் வேறு யாரையும் கேட்காம இந்த 2 பசங்களை கேட்டு ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாரு. இந்த பசங்களை பற்றி சொல்லணும்னா, ஈவன் ஆக்சுவலாக இது வந்து இந்த ஸ்டோரி நடக்கக்கூடிய காலம் வந்து சம்மர் டைம் தான். ஸோ அந்த சம்மர் டைமில் வெயில் எவ்வளோ ஹாட்டாக இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும். அவ்வளோ ஹாட் சன்லேயும் வந்துட்டு விடாப்பிடியாக வந்துட்டு எந்தெந்த வேலைகள் கிடைச்சாலும் அந்த பசங்க செய்ய தயாராக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷூ பாலிசிங் பண்ணுறது, ஃப்ரூட் விற்கிறது, அதுக்கப்புறம் ஈவன் நியூஸ் பேப்பர் சேல் பண்ணுறது, டூரிஸ்ட் கைடாக ஆட் பண்ணுறது, அடுத்ததாக சின்ன சின்ன உதவிகள், மேலே சொன்ன மாதிரி சிகரெட்டு, அப்புறம் ஒப்பேரா ப்ரோக்ராம், ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க. அடுத்ததாக சொல்லணும்னா, ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப லேட்டாக இந்த நரேட்டர் வந்துட்டு தன்னோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காரு. அப்படி திரும்பிக்கிட்டு இருக்கும்போது பப்ளிக் பிளேஸில் அந்த நடந்து போகிற அந்த பாதையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பசங்க 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட மிட் நைட் டைமு. அவங்க காலுக்கு கீழே வந்துட்டு நிறைய பண்டல் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து, விற்காத நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது.
அதில் நிக்கோலா வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் மேலே சாஞ்சபடி தூங்கிக்கிட்டே அந்த ஜாக்கோபோ பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் ஏன் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் கேட்குறாரு. கேட்கும்போது நிக்கோலா சொல்கிறான், படுவாவிலேருந்து இப்போது லாஸ்ட் பஸ் வரும், அந்த பஸ் வந்துச்சுன்னா எங்ககிட்ட இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பரையும் விற்றுட்டு போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் வந்து அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுநாள் காலையில் வந்துட்டு இந்த நரேட்டர் மீண்டும் வந்து பேச்சு கொடுக்குறாரு. இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஆனால் சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றீங்க. ஈவன் பிளாக் ப்ரெட்டு, அதாவது ரொம்ப ப்ரெட்லேயே வந்துட்டு ரொம்ப லோ குவாலிட்டி ப்ரெட்டை வந்து வாங்கி சாப்பிட்றீங்க, ஃபிக்கு வந்து வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆமாம், எங்களுக்கு நிறைய எய்ம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி, நிறைய பிளான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பசங்க வந்து சொல்லிடுறாங்க. அதன் பிறகு என்னாச்சுன்னா, மண்டே வந்துட்டு நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்ற விஷயத்த நரேட்டர் வந்து சொல்கிறாரு. சொல்லும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் வேணும்னா கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் சொல்லும்போது, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலா சொல்லிடுறான். இருந்தாலும் ஜாக்கோபோ என்ன சொல்கிறான்னா, சண்டே வந்துட்டு யூஸ்வலாகவே இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பொலேட்டா அப்படிங்கிற கிராமத்துக்கு நாங்கள் சைக்கிள் வாடகைக்கு எடுத்து சைக்கிளில் போயிட்டு வர்றது பழக்கம். இந்த சண்டே வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, காரில் கூட்டின்னு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வழக்கமாக வந்துட்டு லூகி அந்த டிரைவருக்கு வந்து நான் லீவ் கொடுத்துருவேன். இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க சண்டே நானே வந்து உங்களுக்காக கார் ட்ரைவ் பண்ணுறேன், உங்களை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் சொல்கிறாரு. அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நிக்கோலா வந்துட்டு ஜாக்கோவை பார்த்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறான். ஏன் கேட்டேன் அப்படின்ற மீனிங்கில். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ட்ரபிளும் கிடையாது, நீங்கள் வாங்க நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த சண்டே வருது. சண்டே அன்றைக்கி ஆஃப்டர்நூன் டைம் அந்த கிராமத்தை நோக்கி கிளம்புறாங்க. அந்த கிராமத்தை ரீச் ஆன உடனே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிகப்பு நிற கூரை வீடு, அந்த கூரை வீடு முன்னாடி போயிட்டு அந்த கார் நிற்குது. நின்ன உடனே இந்த பசங்க வேக வேகமாக சொல்லாமல் கொள்ளாமல் இறங்கி ஃபாஸ்ட்டாக அந்த கூரைக்குள்ளார போயிடுறாங்க. Now in the next morning, when the narrator and the driver who just had come out from the hotel, when they saw the two little boys were polishing shoes busily and actively without concentrating on any other things. The narrator and the driver waited for some time and the business over, and they went close to the boys and asked about the various works they were doing. And the boys said they can do any other works and earn something for them. And even we can show the visitors through the town and the places of interest and even to the Juliet Storm, the boys said. That's mean the boys even can act as a tourist guide for the new visitors to the town. The narrator got the interest and he asked the boys to visit the important places in the town as well as Juliet Storm. The boys too acted as a guide and led the narrator to visit the Juliet Storm and some other places. And the days are going on, and the boys' remarkable attitude, character, behavior extremely attracted to the narrator. And thereafter, the narrator felt the boys were really so helpful to him. Like whenever the narrator wanted something, the boys always ready to help him. Even the things like buying cigarettes, booking seats for the opera music program, and telling some other things like a good restaurant. Whatever the help the narrator needed, the boys helped him. And further, if we discuss about the boys, they were really so hardworking people. As already said, the boys could do whatever the works given to them, whatever the opportunities given to them to earn the money for their livelihood. They sold fruits even under the hot sun in the summer days. In the summer days, they also did shining shoes, hawking newspaper, selling newspapers, acting as a tourist guide, and the small helps needed to the people who visited newly to the town. One day night, the narrator and the driver unexpectedly saw the two little boys and met them. The boys were sitting in the public square, resting on the stove pavement in the midnight time. Nicola was sitting and whose brother Jacopo, who was sleeping and resting on his brother's shoulder. Under Nicola's feet there laid the unsolved newspaper to be solved. The narrator asked the boy, "Why are you waiting here in the midnight?" The boy replied, "We are waiting for the last bus
from the place Padua to sell all our unsold newspapers, as he said. In the very next morning, the narrator went to the public place to shine his shoes from the boys, and the narrator asked the question, what's the purpose of your saving money? Because the two little boys who were spending their money nothing on good clothes, good foods, even their food was only black bread and figs, the fruit figs. So the narrator asked this question, but the boys simply said they had another plan. They had some secret plans to do. They never wanted to disclose the plans to the narrator, and the narrator also never asked it to explain. Then the narrator said that he and the driver would leave on coming Monday. They would leave on coming Monday from the town Verona. They had to left the town. So then the narrator asked that he could do anything for the boys. Nicola said nothing, no thanks, but suddenly Jacopo requested the narrator to drop them in the village Poleta. The Poleta village that is located 30 kilometers away from the town Verona. Usually the two boys visit on Sundays with hiring bicycles, but this Sunday the boy asked to drop them in the village. The narrator also accepted this idea, and he said usually on Sundays he gave leave to the driver Luigi, but he said to the boys he could drive for them and drop them in the village. The Sunday came at last. In the afternoon of the day, they started their journey to the small village Poleta in narrator's car. Narrator was driving the car to the village. When the car reached the village and reached at the red roofed villa, a red roofed house, the car stopped, and the two little boys, without saying anything, they left the car and ran into the house. இந்த பசங்க அந்த வீட்டுக்குள்ளார போகிறாங்க. வீட்டுக்குள்ளார போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நரேட்டர் இருக்கார் இல்லைங்களா, இப்போ அவர் வந்துட்டு உள்ளே போகணும்னு நினைக்கிறாரு. காலிங் பெல் அடிக்கிறாரு. வெளியே வந்து ஒரு நர்ஸம் ஐட்டி பார்க்குறாங்க. அப்புறம் யார் என்னன்னு கேட்குறாங்க. இவர் அந்த பசங்களை பற்றி சொல்கிறாரு. உள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இவரை உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. உள்ளே போன பிறகு தான் தெரியும் இவருக்கு வந்துட்டு இது வீடு கிடையாது, ஹாஸ்பிட்டல். வீடு வந்து ஹாஸ்பிட்டலாக மாறி இருக்குது அப்படிங்கிற விஷயம் இவருக்கு உள்ளே போன பிறகு தான் தெரியுது. அடுத்ததாக அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமை நோக்கி இவரை அழைச்சின்னு போகிறாங்க. அந்த பெட்ரூமை தான் வந்துட்டு நம்ம புக்கில் வந்து நம்ம கியூபிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த பெட்ரூம் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி அந்த வாசப்படியிலே நரேட்டர் வந்து நின்றுறாரு. நின்றுட்டு அதுக்கப்புறம் உள்ளார பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ரெண்டு பசங்களும் ஒரு அழகான பெண்ணோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணோட முகத்தை பார்க்கும்போதே தெரியுது அவள் ரொம்ப சாஃப்டானவ, ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கா. அவரோட முகம் வந்துட்டு இந்த பசங்களோட ஒத்து போகுது. ஸோ கண்டிப்பாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டராக தான் இருப்பாங்க அப்படின்றது இவராகவே புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நர்ஸ்கிட்ட போயிட்டு யார் இவங்களை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பசங்களோட ஏர்லியர் லைஃப்பில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மா வந்து ரொம்ப நாள் முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அவங்க அப்பா ரீசெண்டாக ஜெர்மனோட நடந்த போரில் இறந்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீடு கூட வந்து பாம்பில் டிஸ்ட்ராய் ஆகிருக்கும். வீடு வந்து இடிஞ்சு விழுந்திருக்கும் பாம்பில். போர் நடக்கிறப்ப நடந்தது இதெல்லாம். அதன் பிறகு இவங்களுக்குன்னு யாருமே கிடையாது. ஈவன் அந்த பொண்ணும் வந்துட்டு அப்போ தான் அந்த சிங்கராக ஆகணும் அப்படின்றது அவளோட எய்மு, அவங்க அப்பாவை மாதிரியே. ஸோ அவள் வந்துட்டு லேர்ன் பண்ணிகிட்ருக்கா எப்படி சிங்கராக மாறுறது அப்படின்றத பற்றி, பாடகராக வர்றதை பற்றி லேர்ன் பண்ணிகிட்ருக்கா. அந்த ஸ்கில்லெல்லாம் லேர்ன் பண்ணுறா. ஸோ இவளாலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனு. அவங்க வந்து கிட்டத்தட்ட பயங்கரமான பசி, குளிர்காலம், இப்படி பயங்கரமான பிரச்சனைகளுக்கு உள்ளாடுறாங்க இந்த பசங்க 3 பேருமே. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க எப்படி லைஃப்பை லீட் பண்ண போகிறோம் அப்படின்றத நினச்சி. ஆஃப்டர் சம் டைம் the boys had gone into the red roofed house. The narrator also wanted to get himself into the same red roofed house, so he rang the bell, and a lady with a white dress who just had come out and allowed the narrator into it. And then the narrator understood this is not the house, this house had become a hospital. So this is a hospital now, as he understood. And then the lady nurse who led the narrator towards a cubicle, but the narrator stopped himself, never wanted to enter into the room, a bedroom that is called the cubicle.
and he watched the things happening inside the bedroom. And inside, the two little boys, they were talking to a girl. A pretty girl was there who was listening to the two boys, and they were talking happily. So the narrator never wanted to disturb them. The narrator also understood they were brothers and sister. The sister's face alike the two brothers. And then the narrator turned to the nurse and asked about the happy family and the two little boys and the sister. On the request of him, the nurse told everything about the family. The family had recently lost their father in the war against German by a bomb. They also had lost their house. There was nothing anymore for them. There was nobody to help them. They had been suffering a lot by hungriness. They had no house, so simply they themselves exposed to the cold winter. Even the girl herself had been training as a singer. She could know nothing. She could do nothing for her brothers. பிறகு அவங்களோட இடிஞ்சு போன வீட்டில் எஞ்சி உள்ள பொருட்களை வச்சுக்கிட்டு அதில் ஒரு சின்ன குடிசையை கட்டி அதில் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு ஜெர்மனும் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் வந்து இவங்களை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த பசங்க ஜெர்மன் மேலே இருக்கிற வெறுப்பினால் எதிர்ப்பு இயக்கம், அதாவது ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இயக்கம் வந்துட்டு ரகசியமாக செயல்படுது. அந்த சீக்ரெட் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் எதிர்ப்பு இயக்கத்தில் இந்த பசங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஜெர்மனுக்கு எதிராக போராடுறாங்க. கடைசியில் இவங்க பக்கம் வந்து வெற்றி கிடைக்குது. கடைசியாக அமைதி வந்து நிலவுது. அதன் பிறகு தான் அவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, சந்தோஷமாக இனி லைஃப்பை ரன் பண்ணலாம் அப்படின்ற சமயத்தில் தான் அவங்களுக்கு தெரிய வருது அவங்களோட சிஸ்டர் வந்துட்டு ஸ்பைனால், அதாவது டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஸ்பைன், முதுகெலும்பு பகுதியில் வரக்கூடிய ஒரு வகையான காச நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நோயால் வந்துட்டு அவங்க சிஸ்டர் வந்து பாதிக்கப்படுறா. அதாவது டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைனால் அவங்க சிஸ்டர் லூஷியா வந்து பாதிக்கப்படுறா. ஸோ அவளை வந்துட்டு அதன் பிறகு ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 12 மாதமாக வந்துட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா அவகிட்ட ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. கண்டிப்பாக நம்பிக்கையோடு சொல்கிறாங்க, என்னைக்கு இருந்தாலும் வந்து ரிகவர் ஆகிட்டு வெளியே வருவா, வெளியே வந்துட்டு பழையபடி அந்த சிங்கிங்லாம் வந்து பண்ணுவா இவ அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் தான் வந்து இந்த நர்ஸ் அவங்க அந்த பசங்க வித்து அந்த சிஸ்டரோட லைஃப்பில் நடந்தது என்ன, அவங்க ஃபேமிலிக்குள்ளார என்ன நடந்துச்சு அப்படின்ற லைஃப் ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம நரேட்டர்கிட்ட. அதன் பிறகு என்னாச்சுன்னா, இந்த பசங்களை பற்றி மேலும் நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, அவங்க சிஸ்டரை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையான பாசத்தோடு அந்த பசங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி சர்வை பண்ணி எந்தெந்த வேலையெல்லாம் கிடைக்குதோ அந்த வேலை எல்லாத்தையுமே செஞ்சு அவங்களால எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளவையும் வந்து ஏர்ன் பண்ணி சிஸ்டருக்காக வந்துட்டு இங்கே பே பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில். எங்களால் வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியல, கொஞ்சமாச்சும் செலவுக்கு காசு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பசங்க வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. அதை வச்சு நாங்களும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அதன் பிறகு நம்ம நரேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட காரில் வந்து உட்காந்துறாரு. அந்த பசங்களும் வந்துட்டு சிஸ்டரை பார்த்து முடிச்சுட்டு காரில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு மீண்டும் வெரோனாவுக்கு வந்து ரிட்டன் போகிறாங்க. அப்படி போகிற வழியில் இவரும் அந்த பசங்கிட்ட எதை பற்றியும் கேட்டுக்கல. அந்த பசங்களும் வந்துட்டு நம்மளோட லைஃப்பை பற்றின சீக்ரெட் நமக்குள்ளாரவே இருக்குது அப்படின்ற அந்த நம்பிக்கையிலே வந்துட்டு அந்த பசங்களும் அமைதியாக போகிறாங்க. அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது, ஸ்டோரி முடியுது. இந்த லெசன் மூலமா இங்கே ஆத்தர் நமக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக, எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருந்தாலும் கூட லைஃப்பை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அதிலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி மூலயமா சொல்லியிருக்காங்க. இந்த 2 பசங்க மூலயமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மனிதகுல சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய தோண்டு போன நேரத்தில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விதமாக இவர் வந்து இந்த லெசனில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். To live a safety and comfortable life, they built a small shelter, a small house. They built this small shelter with whatever remained in the ruined house by the bomb. Then, by the hatredness and hungriness towards the German people who had been ruling them for next 3 years, the boys joined into a movement. This is called a resistance movement. This is a secret movement actually. They joined to the movement and then they all fought against German and got victory over them. At last they got peace. They wanted a happy life, a comfortable life, at least thereafter, with some strugglings and sufferings. But suddenly they found their sister who had been suffering from tuberculosis of the spine. It affected them further, and even though they never wanted to give up their hard work, they wanted to take the challenge, take the difficulties, they wanted to come over
everything they faced. She was admitted into the hospital then. The boys never wanted to give up her. They wanted to challenge the fate, and they had been working for their sister. She is on good progress now. She has been getting treatment for the past 12 months. Their only hope is she will be cured soon, come again. Next, the nurse said it was so difficult for them to run the hospital after the war over. The food was so scarce to them, and everything was looking so scarce to them. That's why the two little boys who worked hard, and whatever the work was given to them, they worked and they got money for it, and they saved money only to pay fees for their sister's treatment here. This is what the nurse said to the narrator. And finally, the narrator returned to the car. The boys also returned to the car, and they started to go Verona. The narrator, who never wanted to ask anything about what happened in the cubicle, he kept himself like he did not know anything about them. But the boys also hopefully thinking they kept their secret about their life within them. That's why the narrator also never wanted to ask anything to the two little boys, and the boys also did not tell anything about their past and what happened in the hospital to the narrator. Even though the two little boys never disclosed anything to the narrator about their past life and secret life, the narrator, deeply moved by them because of their action, devotion, sacrifice, their true love towards their sister to save her from the disease tuberculosis of the spine. And finally, through this lesson, through these two boys, the narrator wants to tell to the human society about what is life, what is challenging life, how to come over this, and how to come over hopefully. Though the war had destroyed everything in their life, the two little boys, they had not give up their original spirit. They wanted to come over the struggles, difficulties, and the fate. They wanted to challenge the fate, and finally they had come over everything that happened negatively in their life. Finally, through these two boys, the narrator wants to give some hope to the human society. Stay at home and stay with us until for the next updation. Thank you so much for watching this video.